எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல 15 வருஷமா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா ஈக்விட்டி தான் சொல்லுவேன். ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இவ்வளவு நாள் என்னால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. இப்ப சமீப காலமா எதுக்காக நான் ஆப்ஷன் பக்கம் வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா 2021 செப்டம்பர் 1ல இருந்து லீவரேஜ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அப்படி கட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நான் 1 லட்ச ரூபா வச்சிருந்தேன் அப்படின்னா ஈக்விட்டியில ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ இல்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா என்னால ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ராடே பொசிஷன் என்னால பண்ண முடியும். ஆனா இப்போ நான் 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா ஒரு 4ல இருந்து 5 லட்ச ரூபாய்க்கு தான் என்னால பிசினஸே பண்ண முடியுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆப்ஷன் பக்கம் வந்துட்டாங்க. இப்ப ஈக்விட்டியில அதிகமா வால்யூம் நடக்கிறத விட ஆப்ஷன்ல தான் பாத்தீங்கன்னாக்கா அதிகமான வால்யூம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த லீவரேஜை கட் பண்ணும் போதே நான் பிளான் பண்ணேன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இந்த பக்கம் போக கூடாது. ஆனா அதே கான்செப்ட்ல ஈக்விட்டியில நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா என்னோட வீடியோவில் ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பீங்க ஒரு நாள் ஒரே ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தேன். அந்த ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 24 நாள் ட்ரேடிங்லயே பாத்தீங்கன்னாக்கா என்னால 50% ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சது. அந்த ட்ரேடிங்கோட வீடியோவை ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு 3 மாசமா நான் அந்த வீடியோவை அப்டேட் பண்றது இல்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கான்செப்டுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு கான்செப்டா இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னாக்கா பெரிய ரிஸ்க் ஆயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது என்ன ஏது அது ஒரு ரிசர்ச்ல இருந்ததுனால என்னோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல மட்டும் நான் அந்த ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சது. இந்த டிசம்பர் 1ல இருந்து அந்த ட்ரேடிங்கும் நம்ம வீடியோல பார்க்கலாம். என்னோட ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்கும் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஆப்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டை கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ட்ரேடிங். அதே ஒரு நாள் ஒரு ட்ரேட் கான்செப்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா டிஃபராகவே இருக்கும். நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்டாக்குக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி அதுக்குண்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட். நான் ஸ்டார்டிங்ல ட்ரேட் பண்ணும்போது இந்த ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத அதோட வீடியோவை நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ புதுசா என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் அந்த ட்ரேடிங் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அந்த ட்ரேடிங் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பாருங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த ட்ரேடிங்ல ஒரு சில டிஃபரெண்ட்ல நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் அது டிசம்பர் 1ல இருந்து கண்டினியூ ஆயிடும். ஒரு நாள் ஒரே ட்ரேட் இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருங்க. இன்னையோட ட்ரேடிங் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பேங்க் நிப்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி 2 என்ட்ரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி 43,400 புட் ஆப்ஷன் எடுத்தேன். இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் என்ட்ரி 43,600 புட் எடுத்தேன். இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா டார்கெட் வரல. மேக்சிமம் ஒரு 50 பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வந்தது. இந்த லாஸ் ரெக்கவர் ஆகல. கான்செப்டுக்காக டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஹீரோ மோட்டோகோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, பிபிசிஎல் இந்த 6 ஸ்டாக் எடுத்திருக்கேன். இப்போ டோட்டலா நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 3 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் ஒரு சின்ன லாஸ்ல புக் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி மட்டும் 0.5% ப்ராஃபிட் வருது. இதுல டோட்டலா ஒரு 0.5% கிட்ட ப்ராஃபிட். பேங்க் நிப்டி ஆப்ஷன்ல 2 புட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் புட்டு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ரெண்டாவது புட் ஆப்ஷன் 1186 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 900 சம்திங் லாஸ் வருது, ஈக்விட்டி அண்ட் ஆப்ஷன் ரெண்டுத்திலுமே சேர்த்து. இது என்னோட கம்பைன் லெஜர். 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட் ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்போ அக்கௌண்ட்ல 1,78,065 ரூபா 78 காசு அமௌண்ட் இருந்திருக்கு. இப்போ கரண்ட் வேல்யூ இன்னியோட ப்ராஃபிட் லாஸ் இதுல நான் ஆட் பண்ணல. டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா நேற்று வரைக்கும் 2,21,307 ரூபா 61 காசு இருந்திருக்கு. 43% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு ஒவ்வொரு மாசம் நம்ம 2,500 வீதம் நாம எஸ்ஐபி மூலயமா மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இப்ப வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா ஒரு 18,500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட் வேல்யூ 20,389 ரூபாய், 7.5% கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. இதுவும் நேற்று வரைக்கும். ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் கிட்ட ஆகுது நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இந்த 5 மாசத்துல எனக்கு ஒரு 9 ஸ்டாக் தான் 9 என்ட்ரி தான் பாத்தீங்கன்னாக்கா கிடைச்சிருக்கு. இந்த 9 என்ட்ரில இது வரைக்கும் ஒரு 25% ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு மாசம் கிட்ட ஆகுது. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல நான் என்ன மாதிரியான ஸ்டாக் எடுக்க போறேன், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான என்ட்ரி கிடைக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.